சட்டம் என்பது மக்களுக்காக உருவாக்கப்படுறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய சட்டங்கள் வந்து முதல்ல தவறாக இருந்த விஷயத்தை வந்து அந்த தவறை சரிப்படுத்தணும் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் முயற்சி பண்ணி வேறு வழி இல்லாமல் அதை வந்து ஒழுங்குபடுத்திடலாம் அப்படின்ற கண்டிஷனில் வந்தது தான். அப்படி தான் வந்து இந்த லைவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கூட, இந்த மது ஒழிப்பு கூட அப்படி தான். கடைசியில் வந்து மதுவை வந்து ஒழுங்குபடுத்தி அரசு விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி வர்றது. இந்த லைவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆக்ட் கூட அப்படி தான். இதை வந்து ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய குற்றமாகவும் தவறுகளாகவும் சொல்லப்பட்ட விஷயங்கள். படிப்படியாக இதை வேறு வழி இல்லை, காலப்போக்கில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அதை வந்து ஒழுங்குபடுத்தி விட்டாங்க. லைவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. பொதுவாக எந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு கட்டுக்குள்ளேயும் மாட்டிக்கொள்ளக்கூடாது, இருக்கிற வரைக்கும் வந்து மகிழ்ச்சியாக இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு விலகிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லைவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அந்த இதில் இருப்பாங்க. அதில் வந்து பிரச்சனையே இல்லாமல் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையோடும் அதில் பிரச்சனை கூடுதலாக இருக்குது. அது கொஞ்சம் உத்து பார்த்தா தெரியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த உறவு முறை வந்து பொதுவாகவே வரையறுக்கப்படலை. இதுதான் உறவு முறை, இவர்கள் நண்பர்கள், காதலர்கள் அல்லது கணவன் மனைவி அப்படின்ற எந்த ஒரு உறவு முறையும் வந்து சரியான வரையறை இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப். அது பொறுப்பு இல்லாமல் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த வார்த்தை எங்கே கேட்ட மாதிரி இருக்கா? ஆமாம், ஒரு அரசியல் பிரமுகர் சொல்லி வச்ச அதே வார்த்தை தான். அந்த அடிப்படையில் உருவானது தான் இந்த சட்டம். ஆனாலும் அதில் போயிட்டால் எந்த ஒரு பொறுப்புமே கிடையாதா அப்படின்னா இருக்குது. அதுலேயே ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, ஒரு எதிர்பாராதமாக 2 பேருக்கு குழந்தை குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையை பராமரிக்கிறதுல கண்டிப்பாக சிக்கல் இருக்கும். அந்த 2 பேரும் வந்து, அதாவது ஆணாக இருந்தால் அந்த குழந்தைய ஒரு 18 வயசு வரைக்கும் வந்து பராமரிக்கணும், அது பெண்ணாக இருந்தால் திருமணம் ஆகிற வரைக்கும் பராமரிக்கணும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து அந்த கடமையிலேருந்து தவிர்க்க முடியாது. இதுவும் இல்லாமல் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது சந்தர்ப்ப சூழ்நிலையில் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, மாலையம் கழுத்தி நின்று கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னா திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரில் யாரோ ஒருத்தர் வழக்கு தொடர்ந்து இது திருமணமாக மாற்றி கூட சொல்லக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உருவாகும். இன்னொரு விஷயம், இந்த பெண்ணுக்கு இன்னொரு சாதகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் வந்து என் கூட ஒன்றா இருக்கிறதுக்காக தான் என்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்ததின் பேரில் தான் வந்து நான் இவர் கூட ஒன்றா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வேறு மாதிரி வழக்காக கொண்டு போயிட்டால் கூட இவருக்கு தண்டனை கூட இருக்க இன்னொருத்துக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பொறுப்புகளெல்லாம் தட்டி கழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சட்டத்தை சாதகமாக பயன்படுத்திட்டு லிவிங் டுகெதர், லைவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நுழைஞ்சிட்டு, ஆனால் அதன் பிறகு வந்து இவ்வளோ பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய இன்னும் நிறைய வழக்குகளும் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த மண்ணுக்கு வந்து இந்த சட்டம் வந்து எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படின்னு தெரியாது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அதை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி விட்டாங்க. இது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். குறைஞ்சபட்சமாக அந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய உரிமை சேர்ந்து வாழறது, எங்கே வாழணும் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் அந்த சட்டம் போயிட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த மாதிரி விளைவுகள்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே, இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வழக்கறிஞர் வி. ஜெகதீசன்.